தாய் தமிழ் உறவுகள் வணக்கம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலைகிரி மாநாடு கிருஷ்ணகிரி தருமபுரி ஒரு மையப்பகுதியில் மலைகிரி மாநாடு செஞ்சவன் சீமன் நடத்துகிற இருக்கிறாரு. அது சம்மந்தமாக நம்ம உறவுகள் 2 பேர் வந்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்திலேருந்து தசரதன் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து சண்முகையா வந்திருக்காரு. இவங்ககிட்ட அதை பற்றி கொஞ்சம் கேட்கலாம். எதுக்காக அண்ணா வந்து மலைகிரி மாநாடு நடத்துகிறாரு, அதோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இவங்ககிட்ட கேட்போம். தசானா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி. மலைகிரி மாநாடு எதனால் போட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து மழை இல்லைன்னா நம்ம வந்து எந்த ஒரு தேவையுமே இல்லை. மழையை வந்து ஒரு இயற்கை வந்து ஒரு மழை பொழியுதுன்னா அந்த மழையை நம்ம தடுத்து தான் அதை வந்து நம்ம ஒரு தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வையாக போகுதுங்க. மேலே போகிறது வந்து அந்த மேகத்தை வந்து தடுத்து நிறுத்த மழை வந்து இருக்கிறாங்கன்னா மழைகள் தான். மழை இருந்தால் மட்டும் மழை வராது. மழையை தான் வந்து அந்த மேகத்தை போகிற மேகத்தை வந்து தடுத்து நிறுத்த தன்மை எதுக்குன்னா மழை தான் இருக்குது. அந்த மழையை வந்து இப்போ இருக்கிற கார்பரேட் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா உடச்சி கல்குவாரியாக மாற்றி எம்சாண்டு இந்த மாதிரி ஜெல்லி மக்கள் தேவைக்கு அதிகமாக எடுத்து அடுத்த மாநிலங்களுக்கு விற்கிறாங்க. அதை வந்து தடுக்கிற நோக்கத்தில் தான் இப்போ அண்ணன் வந்து மலைகிரி மாநாடு போட்டிருக்காரு. அது வந்து ஏன் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில் போடுறாருன்னா, அங்கே அதிகமாக முதல் இடம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அடுத்து வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே வந்து இன்னொரு வளமும் இருக்குது. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா கல் வந்து கிரானைட் கல். அந்த கல் வந்து உலக நாடுக்கே வந்து ஏற்றுமதி நடக்குது. அதை வந்து தடுக்கணும் அதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அண்ணன் வந்து இப்போ நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி சேர்ந்து ஒரு மையப்பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் வச்சுருக்காரு. ஏன் அதை எடுத்து விற்கிறதுனால நமக்கு வாழ்வாதாரம் அதிகரிக்கும், நல்ல பணம் கிடைக்குங்க. பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் பணத்தை வச்சு தானே எல்லாம் வாங்க முடியும். பணத்தை வச்சு வாங்கலாம், ரைட்டு. உணவு வாங்க முடியுமா? எவ்வளோ நீ வாங்கிடுவோம்? அதுக்கு மழை வேணும் இல்லை. மழை வந்து கொண்டு வர்றது இயற்கை தான். அந்த இயற்கையை வந்து பாதுகாக்க நல்லா இருக்கணும். நிறைய மலைகள் இருக்குதுல்ல, அதனால தான் நம்ம ஒரு சில மலை தானே உடைக்கிறோம். ஒரு சில மலைகளை உடைச்சா பரவாயில்லையே, நம்ம மக்கள் தேவைக்கான மலைகளை உடைச்சா பரவாயில்ல. அண்டை நாடுகள்லாம் ஏன் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க? ஆஃப் ஆயிடுச்சு, டைம் ஓடுது. இல்லை அது ஒன்றும் பேசுங்க அது கூட கட் பண்ணி அது வந்து நமக்கு தேவையான மலைகள் மட்டும் கட் பண்ணி மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு தேவையான மலைகள் மட்டும் எடுத்தால் அனுமதி தான். இப்பயும் அண்ணன் வந்து அதுக்கு தடுப்பாக கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக அரசாங்கம் கொடுத்த உத்தரவுக்கு மீறி எடுக்கிறாங்க மலையில். அதுதான் வேணாம்னு சொல்லி தடுக்கிறோம். அதே மாதிரி அந்த மலைகள் வந்து இருந்தாலும் நம்மளுக்கு மலை வளம் கிடைக்கும். மழை பெறணும்னா மழை இருந்தாலும் நம்மளுக்கு மழை வரும். வெறும் மரத்தை மட்டும் நம்ம வச்சு வளர்த்திட்டு நம்ம மலையை கொண்டு வரணும்னா வராது. அது தடுத்து மேகத்தை வந்து தடுத்து நிறுத்த தன்மை எதுக்குன்னா மலைகளுக்கு தான் இருக்குது, வெறும் மரத்துக்காகலாம் கிடையாது. அதனால தான் வந்து அந்த மலையை வந்து உடைக்கக்கூடாது. அது வந்து நம்ம மக்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுங்க. அதுவும் அங்கே வந்து நீ கை வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. மலையை ஏன் உடைக்கிற? சரி ரைட், நீ காசு பணம் வருதுன்னு சொல்கிறீங்க. அந்த காசு பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். ஒரு அங்கலம் அந்த மலை அந்த காசெல்லாம் அந்த மலையை உருவாக்க முடியும் உங்களால்? அது கேள்விக்கு யாருக்கும் பதில் இருக்காங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். அப்புறம் எப்படி வீடு கட்டுறது? எப்படி வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம் நான். அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ அதே வந்து அதானி கட்டுற ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு நீங்கள் இங்கேருந்து கல் உடைச்சி எடுத்து போகிறீங்க? அதே அந்த கேரளாவில் தான் மழை இல்லையா, அங்கே விட்டுட்டு இங்கே வந்து கன்னியாகுமரியில் போடுற தேவை என்ன? இங்கே கட்டுற துறைமுகத்தை என்ன எந்த தேவைக்காக இங்கே கட்டுறான்? அது வந்து நம்ம தேவைக்கு தான் கட்டுறோன்னா அது ஒரு அதானி. ஏன் அந்த நாட்டில் மழை இல்லையா, கேரளாவில் மழை இல்லையா, ஏன் அங்கே உடைக்கூட மாட்டேங்கிறோம்? அதானி தான் கட்ட முடியும். நாம போய் ஒரு துறைமுகம் கட்ட முடியுமா? இப்போ முடியாது. இப்போ இருக்கிற துறைமுகத்தை வச்சு என்ன நடக்குது? வேற துறைமுகம் என்ன காரணத்துக்கு, எதுக்காக, எந்த நோக்கத்தில் அந்த துறைமுகம் இப்போ இருக்கிற துறைமுகத்தில் வர கப்பல்லாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கா? அது போதுமானதால மக்களை வந்து எனக்கு இந்த துறைமுகத்தில் வந்து போகிறதுக்கு சரியான தேவை கிடையாது, ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி யாரும் போராடி இருக்காங்களா? இல்லை எனக்கு பெரிய எனக்கு துறைமுகம் வேணும் சொல்லி எந்த மக்கள்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்களா? எனக்கு இப்போ இருக்கிற துறைமுகத்தினால சரியாக என்னால் போக்குவரத்து ரொம்ப இடையூறாக இருக்குது, நான் வந்து போகிறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குன்னு எங்கேனா ஒரு மக்கள் வந்து போராட்டத்தை சொல்லுங்கள். அது எந்த தேவைக்காக கட்டுறான்? மக்கள் தேவைக்கான கட்டுறாங்களா? மக்கள் தேவைக்கான அதை விரிவாக்கம் பண்ணுறாங்களா? அதானிக்காக கட்டுறான். அதானி யார்? அடுத்து கார்பரேட் நிறுவனம். அது எதனால கட்டுறான்னு யாருக்குன்னு இது வரைக்கும் தெரியுமா? அவன் தனியார், சரி ரைட்டு, தனியார் எல்லாம் கட்டுறான்னு சொல்கிறீங்க. தனியார் கட்டி என்ன பண்ணுறோம்? அப்போ அரசாங்கம்னா வேறு கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கலாம் அரசாங்கத்துடைய வேலையா? அதுதான் தடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் செந்தமன் சீமான் வந்து போராடிட்டு இருக்காரு. சரிங்க, உங்கள் கேள்வி நியாயம் பண்ணலாம். சரி, சண்முகையை கிடைக்கிறேன். வணக்கம், உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். அதாவது இப்போ வந்து அவர் மலைகளை பற்றி பேசுகிறாரு. இதே மாதிரி மலைகள் மண்
அதாவது மண் இப்போ நான் கரூர் மாவட்டம் தான் வந்து கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2001 2006 2011 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணல் அள்ள ஆரம்பித்தாங்க. அதாவது ஜெயலலிதா பேரில் அள்ள ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் வந்து ஓடி விளையாண்டு இடம் ஆற்றுகள் ஆற்றுல வந்து மண் அவ்வளோ இருக்கும். இப்போ தேவைக்கு இப்போ அவர்கிட்ட நீ கேள்வி தேவைக்கு ஏற்ப தான் நம்ம வந்து அப்போ வந்து மாட்டு வண்டி இந்த மாதிரி இருக்கிறது தான் நாங்கள் வந்து மாட்டு வண்டி எழுதி போகிறதுக்கு விட்டோம். நீங்கள் வந்து வருமானத்துக்கு தேவைன்னு சொல்லி மண்ணலாட்டில் விட்டுங்க, உயிருக்கு மட்டும்தான் விட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சப்ளை பண்ணுறீங்க. நீ உள்ள இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீ சப்ளை பண்ணால் பரவாயில்லையே, ஏன் கேரளாவில் மலைகள் இல்லையா, இல்லை ஆந்திராவில் மலைகள் இல்லையா, ஏன் நிலத்துலேருந்து வேட்டுற? ஏன்னா இங்கே இருக்கிற என்ன இங்க இருக்கிற தமிழ் இல்லாதனால தானே அந்த உணர்வு அந்த உணர்வு தமிழ்நாட்டு பிளாட் போட போறோம். அதனால இருக்கிற மலையெல்லாம் நான் இது ஓ நிலம கிடையாது, ஓ இனத்து கிடையாது, ஓ இனம் நீங்க தான் அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. அதிகாரத்தை கொடுத்தது அங்க கொடுக்கலப்பா. மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, காசுக்கு வாக்களிச்சுட்டு போயிட்டாங்க. அது வாக்களி எல்லாருமே வந்து காசு கொடுத்துதான் காசு கொடுத்து வாக்களிப்பா. அண்ணன் சீமான் இருக்காருன்னா இந்த 36 லட்சம் ஓட்டு வந்துருக்குன்னா இந்த 36 லட்சம் ஓட்டுக்கு காசு கொடுத்தவங்க ஓட்டு போட்டுப்பேன், கொடுக்காதவங்க ஓட்டு போட்டுப்பேன் அண்ணனே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப தேவையான அளவுக்கு நீ எடுத்துக்கணும்ல. எதுக்கு நீ வந்து மணல் அள்ளி 2013 இந்த 10-20 வருஷத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே இருந்த நீ தமிழ்நாடு இருக்கிற மணல் எல்லாத்தையும் சொல்லி இந்த செந்தில் பாலாஜிங்கிற இருக்கிறாங்கல்ல, இதே மாவட்டம் செந்தில் பாலாஜி பின்னாடி ஆமா ஏன் மாவட்டம் தான் பின்னாடி 2012 எங்க மாவட்டத்துல போராட்டம் பண்ணி வந்தா கொண்டு போடுறானுங்களே, அடிச்சு கொண்டு வரைக்கும் போராட்டம் பண்ணா இருந்து விட மாட்டேங்கிறேன். காவல்துறை வரைக்கும் அவன் சப்போர்ட்ல இருக்கிறியா, எவ்வளவு இது பண்றியா? காவல்துறையே என்னோட சப்போர்ட் இருக்கிறானா, தூக்கி உள்ள போட்டு இல்லைன்னா அடிச்சு கொள்ளு, இதெல்லாம் தான் இருக்கிறாங்க. வேற எதுல இருக்கிறாங்க? அன்னைக்கு இருக்கிற மண்ணோளத்தை காப்பாற்றணும்னு அப்ப இருக்கிற காமராஜர் செஞ்சாரு. 10 நாள் வந்து இல்லாம வெறும் 110 ரூபாயில செஞ்சாரு. இப்ப இருக்கிற 10 லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செந்தில் பாலாஜி. இவர் சொன்னாரு ஓய்க்கு தான் 2019 வந்து குளத்தலைக்கு வர்றாரு. இவர் செந்தில் பாலாஜி அடித்த இவர் கல்லை வெய்யாவா, இவர் ஹெட்டுக்கு அவர் தம்பி சேலம் இருக்காரா, இந்த ஜெயலலிதா கொள்ளை நடத்த தெரியலா, நான் வந்து நடவடிக்கை எடுத்த உடனே நடவடிக்கைன்னு சொன்னாரு. உடனே இங்கிட்டு வந்து அவர் செந்தில் பாலாஜி அம்மா நீங்க மட்டும் இல்லை என்றால் இந்த கோபாலபுரம் கொள்ளைக்காடா இருக்கீங்க, இங்க வந்தானே புனிதமான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஊழல் பண்ற உனக்கு அன்னைக்கு 2017 கிளம்பி 19 கிளம்பி வரணும்னா பணத்தை கொடுத்தேன்னு பொதுக்கூட்டம் போட்டே நான் செலவு பயன்படுத்திருக்கேன். அதனால காசுக்கு பீத்திங்கிறவன் ஆச்சாங்க. இவன் என்னத்த மண்ணத்தை காப்பாடு அங்க இருக்கிற லாலா பட்டேல இருக்கிற 20-25 அடி கீழே போயிருச்சு. தண்ணிக்கு பக்கத்து ஏரியா எங்க சைடு பக்கத்து ஊர் எங்க இருக்கு ஒரு கேட்டு தானே எங்க ஊரு குடிநீருக்கு தண்ணி இல்லப்பா. கட்டி 80 கோடி ரூபா 50 கோடி ரூபா கட்டி வைக்கிறேன், தண்ணி ஓடல. இங்கே இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பாரு சொந்த நிலத்துல சொந்த இடத்துல தண்ணி கிடைக்கல. இப்ப நீங்க மழையை பத்தி பேசுறீங்க. சரிங்க, இப்போ வளர்ந்த நாடு இப்போ நாங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஒவ்வொரு கிராமமும் பயங்கரமா டெவலப் பண்ண போறோம். அதுக்கு நிறைய பில்டிங் கட்டணும்ல, அதுக்கு உங்க மலையை உடைச்சாதான் நாங்க கட்ட முடியும். எதுக்கு மலையை உடைக்கிறேன்? அன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு மன்னர் காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த மன்னர்கள்லாம் ஒரு முடிவு இருக்கு. அவன் மன்னர் தமிழனா இருந்திருக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்கே எங்கன்னா கோயில வந்து வச்சிருக்கேன். இப்போ கோயில் எடுத்து ஒரு இடத்துல சேகரப்பாவில் ஒரு இடத்துல பெரிய மலைகள்லாம் இருக்கிறாங்க. கோயில் காரணமே அதுதான். இதெல்லாம் உடைப்பான்னு தெரிஞ்சுதான் இந்த மன்னர்கள் வந்து மன்னர்களோட விட இப்போ கோயிலை கட்டி வச்ச இடத்துல ஒரு கோயிலை கொண்டு போய் வச்சாங்க. கொடையில இப்போ தோகமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல கோயில் இல்லை. அந்த கோயில் அந்த தோகமலைக்கு ஒரு சைடே போட்டு அடிச்சு அதிமுக பாதி பேர் கொலை பண்ண இது பண்ண இப்போ இவனு இது பண்ணிட்டு இருக்கிறேன் செந்தில் பாலாஜில. இப்போ கரூர் மாவட்டம் மண்டல தோகமலை எல்லாமே முடிச்சுட்டானே. இப்போ ஐயர்மலை ஒரு இடம் இருக்கு. அந்த ஐயர்மலையில இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐயர்மலை ஒரு எப்போ கோயில் இப்போ ரோக்காரம் விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை அத்து விட்டு என்ன பண்ணாங்க ஒரு சட்டத்தை நடந்து போச்சு. இங்க மக்கள் வந்து அவ்வளவு தூரம் போய் சிரமப்பட்டு சாகுறாங்க. கோயிலை கொண்டு வந்து நான் வந்து சீரமைக்கிறேன், இது மாதிரி 50,000 கோடி ரூபாய் தரேன், 1 லட்சம் கோடி தரேன்னு சொல்லி சாமி மேல இருக்க சாமியை கீழே கொண்டு வருவேன். அதுக்குதான் அப்ப இருக்கிற ஆட்சி காலத்துல மன்னர் காலத்துல இவங்க எல்லாம் இப்பெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் கோயிலை வந்து வச்சிருக்கிறேன். இப்ப இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இப்ப இருக்கிற இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மலை இருக்குல்ல, அந்த கோயில் எல்லாம் போறதுக்கு சிரமமா இருக்குது. இப்ப காவிரி தேனியில ஒரு குழந்தை பகுதியில வந்து தீவு பத்து கேளுங்க, யார் வந்து மலை ஏறுறாங்க, நாங்க எடுத்து வந்து கீழே வச்சு மூல செலவு செய்யறது ஏன்னு கேளுங்க. அதுல வந்து வருமானங்களை விட 50,000 கோடி 1000 கோடி கிடைக்குது மொத்த வருமானம். அரசியல்வாதி கணக்குல ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. எதுல இருந்து கொடுப்பியா? இந்த மாதிரி மலைகளை உடைச்சு
மக்கள் வரி பணத்தை சுரண்டி இப்போ மின்சாரம்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரத்துறை செஞ்சிருவாங்க தான் இருக்கீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 110 ரூபா 130 ரூபாய்க்கு தான் இப்போ இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கு 450 ரூபா ஆகும். அப்போ என்ன பார்த்துங்க. நீங்க சொல்றீங்க மண்ணோட்டத்தை காப்பாற்றுவானா மலைகளை காப்பாற்று அப்ப இருக்கிற காலம் முன்ன நீங்க வந்து கூரை வீட்டுல இருந்தீங்க 100 ரூபா 150 ரூபா மின்சார கட்டணம் கட்டினீங்க. இப்போ வந்து மெத்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க குளிர் சாதனம் பயன்படுத்துறீங்க, குளிர் பண்ண பாட்டில் வைக்கிற அந்த சாதனம் பயன்படுத்துறீங்க, அப்புறம் மின் சுற்றி பயன்படுத்துறீங்க, மின் விளக்கு பயன்படுத்துறீங்க. அதனால 400 ரூபா கூட வராம எப்படிங்க இருக்கும்? சரி நீங்க பேசுறீங்க இதே அவ்வளவு இவ்வளவு ஆகுதுங்கிற இதே நீ தனியார் கொடுத்துருக்குற கவர்மெண்ட் நீ சம்பாதிச்சுட்டு இருக்கலாம்ல. தனியார் விட்டு அவங்க கான்ட்ராக்ட் விட்டு 8 ரூபா பொருள் 25 ரூபா பொருள் இருக்கிறீங்க. இப்ப ஜெயலலிதா பேர்ல அப்போ வந்து சூரிய மின்சாரம் வந்து இது பண்ணலாம்னு சொன்னாங்க. அதை நீ முன்னெடுத்து வச்சுருக்காமே. அவங்க 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி வைக்க அதை முன்னெடுத்துக்கலாமே. அதே இடத்துல இல்லை இப்போ நீ மின்சாரத்தை வந்து நிலக்கரியில இருந்து வாங்கிட்டு வரீங்க. வெறும் 8 ரூபா பொருள் 25 ரூபா போட்டு வாங்கினா எங்க மேல தான் வச்சுருக்கீங்க. அப்ப நீ வந்து கார்பரேட் அரசு விட தனியாருக்கு கொடுத்து அதில் லாபம் சம்பாதிக்கிறது நீ வந்து இந்த வேலையை பார்க்குற. வேற யாரும் இல்லையா? நாங்களே தான் அதான் இங்கே கொடுத்துட்டு ரேட்டை அங்கே செஞ்ச போடுறேன் ப்ராப்பர்ட்டி ஆகுது தான் அங்கே போய் கொடுக்குற எல்லாமே நீ பண்ணுற. இது அண்ணன் சொல்கிறாரு இயற்கை சார்ந்தது மண்வளத்திலிருந்து எடுத்து கொடுக்குறேன், இயற்கை சார்ந்த காற்றாலையிலிருந்து எடுத்து கொடுக்குறேன். நம்ம மலம் கழிக்கிறத விட நம்ம உணவுப் பொருள் இருந்து எல்லாமே ரசாயன பொருள் இருந்து நாயெல்லாம் உற்பத்தி பண்ணுறது நிலத்து மேலே கையாளும் மழையை குறையாம மண்வளத்தை குறையாம எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்றாரு. இயற்கை சார்ந்தது முன்னெடுத்து சாத்தியப்படுத்துறது தான். இப்ப ஒண்ணு வேணாம் எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? இப்ப காங்கிரஸ் யாரும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வீழ்த்தி திமுக வந்துச்சு. என்னை யாரும் வீழ்த்த முடியாதுன்னாங்க. அண்ணா திமுக வந்துச்சுல்ல. இப்ப யாரும் வீழ்த்த முடியாது. 7 வருஷம் அரசன் அன்றுகளும் தெய்வம் நின்று எப்படியா இருந்தாலும் கீழே போய்தாப்பா ஆகணும். சுழற்சி முறை 60 ஆண்டு ஒரு சுழற்சி முறை வரும். இந்த சுழற்சி முறை அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல இந்த 60 ஆண்டு கால அளவு முடிய போகுது. சிம்பிளா சொல்லுங்க, எதுக்காக செந்தமிழ் சீமான் வந்து இந்த மலையில் மாநாடு நடத்துறாரு? அதாவது நம்ம தாய்ப்பால் நம்ம உணவு நான் தாய்ப்பால் குடிச்ச வரைக்கும் என் உடம்பு சத்து எல்லாம் இருந்துச்சு. அந்த தாய்ப்பாலுக்கு வந்து நஞ்சா போயிடுச்சு. இப்போ என் மகன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என் மகன் அந்த தாய்ப்பால் குடிக்காம போய் அதாவது பசும்பால் குடிக்கிறப்ப அது நல்லா இருக்கு. இப்போ நம்ம நாட்டு பசுபால் பிரிவில் மலைய எருவு மாடு அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது. இப்போ அந்த சத்து குறைபாடு வந்து உணவுப் பொருளை வந்து எங்களோட உணவுப் பொருளை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து அந்த பீஸா பர்கரு அந்த இது எல்லாமே அந்த கவர்ச்சி அந்த சினிமா கவர்ச்சிங்கிற மாதிரி சினிமா கவர்ச்சி இவரு கவர்ச்சி போகிறது கவர்ச்சியாக ஒருத்தர் வந்துருக்காருல்ல விஜய் மாதிரி கவர்ச்சியை காமிச்சு அந்த முகத்தை பார்த்து அந்த அந்த பொட்டணத்தை அவன் செய்யற இதை பார்த்து விளம்பரத்தை பார்த்து உணவுப் பொருளை ஏமாத்துறாங்க. அந்த லெக் பீஸ் எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிட்டு அப்படி சூப்பரா இருக்குங்க. அதை ஆண்டு மணியாச்சு சாப்பிடலாமே, அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது செய்யணும்ல, அது செய்ய மாட்டேங்குது. நீ இயற்கை சார்ந்த உணவு கொண்டு வாங்க. எங்க மகனுக்கு வந்து அந்த தெரிந்ததோட இயற்கை சார்ந்த வச்சு அதுதான் உணவு சாப்பிடுவாங்க. இயற்கை சார்ந்து கொண்டு வாங்க. நான் எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு நல்ல தலைமுறை வந்து மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாயிருச்சு. முன்ன வந்து ஒரு செடி நடவு போனா 4 காய் காய்க்கும் 5 காய் காய்க்கும். அது பத்தாது. இப்போ ஒரு வீட்டுல முன்ன வந்து ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருந்தான். இப்போ ஒரு வீட்டுக்கு 10 பேர் இருக்கான். இல்லையே, அதை விட அதிகமா நீ தவறா சொல்றீங்க. முன்னாடி 10 பேர் இப்ப 2 பேர் தான். மக்கள் தொகை பெருக்கம் முன்னாடிக்குமா? நான் சொல்றது உங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கத்தை பாருங்க. நீங்க முன்ன இருந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு இப்ப இருக்கிற மக்கள் தொகை பெருக்கத்துக்கு மக்களுக்கு ஸ்டாலின் இப்ப சொல்லியிருக்காரு 2 புள்ள பக்காதீங்க. இப்ப 3 புள்ள 4 புள்ள இல்லாதனால ஸ்டாலினே சொல்லுவாரு. இங்க மல்டிதன்மை ஆயிடுச்சு, அதனால புள்ள பக்கம் பண்ணலாம் இல்ல. உணவு நஞ்சாயிடுச்சு, அதனால பிள்ளைங்க வந்துக்க முடியல. அப்ப இந்த பாரம்பரிய உணவு கல்லு கொண்டு வாங்க. எங்க பாட்டை மேலத்துல கல்லு குடிக்கிறப்ப என் பாட்டை 13 பாட்டு வச்சாங்க. எங்க போய் பட்டசாலையை முடிச்சு ஞாபகம் வைக்கலாம். இப்ப எங்களெல்லாம் திரைக்கு ஒருத்தர் குடிக்க வைக்கிறேன், திரையில கவர்ச்சியை ஒருத்தர் பண்றேன், ஒருத்தர் முடியாம நடக்கிறாள்ல, குடிச்சிட்டு வளர்த்துக்கள் நடக்கிறாள்ல, அவர் சீமான் முன்னெடுத்து நடக்கிறாள்ல. இயற்கை சார்ந்த தொழிலை போடுங்க, இயற்கை சார்ந்த உணவை சாப்பிடுங்க, இயற்கை சார்ந்த மண்டலத்தை காப்பாற்றுங்க. நாங்க போயிட்டு நாளை தலைமுறை நான் ஒத்துக்கிறேன். பனம்பால் வந்து ஆகச்சிறந்த நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து எங்க ஊரை காட்டுல போட்டுருக்காங்க. நான் தினைக்கு பருகுறேன். இன்னும் சொன்னா உடம்பு வேற அளவு அப்படியே உருண்டு கரண்டு போய் வந்துருக்கு. நான் என்ன உணர முடியும். மழை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒத்துக்கிறேன்.
பனை எப்படி எவ்வளவு உறுதித்தனமா இருக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்க இவ்வளவு கூட சொல்றீங்க. நான் சின்ன வயசுல எங்க அப்பா நானும் போனேன். எங்க மரத்துல தான் எங்க மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு. எங்க அப்பா வந்து இப்பதான் தடை பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அப்பா அப்ப ஏறி எங்க அப்பா கீழே இறக்கி எங்களுக்கு கொடுப்பாரு. அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ திக்காக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும், உடம்பு சக்தி இருக்கும். அப்படி தூக்க விட காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஏறக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, போலீஸுக்கு போட்டு கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்க. இல்லைங்க, அது வந்து இப்போ என் வீட்டில் நான் கொண்டு போயிருக்கேன். அதை வந்து இந்த போன காலகட்டத்தில்னா குடும்பத்தோட இருந்தோம். நாங்கள் குடும்பத்தோட நானும் என் மனைவி என் மக்கள் 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். தொடர்ச்சியாக கொடுத்தேன். சின்ன பிள்ளைலாம் எனக்கு வேணும், அப்பா எனக்கு வாங்கி வந்து கொடுப்பா, கல் வாங்கி வெளிப்படையாக சொன்னேன், அப்பா எனக்கு கல் வாங்கிட்டு வாங்க, பதவி வேணாம், கல் வேணும்னு சொல்லி கேட்டான். அவளுக்கு நான் வாங்கி வந்து கொடுத்தேன். அதனுடைய தேவை வந்து அவளுக்கு நான் போட்டதுனால அவளே கேட்டு குடிச்சான். வாங்கிட்டு அந்த காலம் முடிகிற வரைக்கும் நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். இப்ப இயற்கை தானே சொல்றாரு, அன்னைக்கு கல்லு குடிச்சவே 100 வயசு வரைக்கும் 110 வயசு வரைக்கும் வாழ்றேன். அதுக்கப்புறம் இருக்கிற 40-50 வயசு வராங்க. இப்ப 50 வயசு தானே பெரிய விஷயமா இருக்கு. சாராயம் குடிச்சு இப்ப என் மாமன் 100 வருஷம் போக்குவரத்து 30 தாண்டவனா 35 தாண்டவனா தெரிய மாட்டேங்குது. அப்பா தானே குடிக்க சொல்றாரு. அப்பா அதாவது பிள்ளைங்களை காசு அப்பாவை குடிக்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க குடிக்கிறோம். அப்பா குடிக்காம இருப்பாரு. காரம் காசுவே அவரு விற்கிறவரே அவரு, அப்புறம் அவர் குடிக்காமையா பாப்பாரு, அவருக்கு குடிப்பாரு. எங்க அப்பாவும் குடிக்க சொல்றாரு, எங்க அண்ணனும் குடிக்க சொல்றாரு. அண்ணன் குடிக்க சொல்லலப்பா, கல்லு ஒரு உணவு பொருளா தான் சொல்றேன். அண்ணன் இல்லைங்க, அத சொல்லுங்க. அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர் வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மாவீரனா? மாவீரன் பேர் பயன்படுத்த என் தமிழங்கிற பேர மாவீரனை கொண்டு போய் வச்சிருக்கிறேன். அப்ப நாங்க மதுத்தனமா போயிட்டேன். இங்க இருக்கிற தமிழனுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்ல, கேள்வி கேட்க நாள் இல்ல. காசுக்கு பீத்திக்கிற 200 ரூபா கொடுத்தானா அவனுக்கு சொம்படுத்திக்கு போறேன். சரக்கு கொடுத்தா அவனுக்கு சஞ்சா நடந்து போறேன். வேற என்ன நடக்குது? சரி, இறுதியா முடிச்சுக்கலாங்க. உங்களுடைய இறுதி கருத்து சொல்லுங்க. எதுக்காக அந்த மலையின் மாநாடு? அதாவது இயற்கை மலைகளில் வந்து பாதுகாக்கணும். இப்போ எப்படி தாய்ப்பால் போல இப்போ நம்ம எப்படி ஒரு உடம்பு சரியில்லையோ ஒரு ஆஸ்பத்திரி எடுத்துக்கிறோமோ ஒரு உணவு கொள்ள வேணுமோ அதே மாதிரி அவர் காடுகள் பேசாது, மலைகள் பேசாது. ஆனால் பேசும் மனசு இல்லை. நான் ஏன்டா அரிசி எடுக்கிறேன், ஈரப்படம் ஏன்டா அது சொல்ல முடியல. அந்த ரத்தம் அந்த மார்பில் வந்து நம்ம பிடிச்சி அந்த ரத்தத்தை ஒழுவோம். அந்த ஒருத்தத்தை அந்த கண்ணீர் அந்த மலைகள் இருந்து இந்த கண்ணீர் இந்த துளிகள் அழுவுது, அந்த மலைகள் அழுவுது. ஆனா இது யாரும் ஏற்படுத்திக்கல. அது ஒருத்தர் முன்னெடுத்து செய்யறாரு, கொஞ்சம் பூதங்களும் கொண்டு வர்றாரு, இயற்கை சார்ந்து கொண்டு வர்றாரு. அதை நல்லபடியா வளர்த்து கொண்டு போய் 4 தலைமுறை வாழ வச்சுட்டு அவர் சாகணும். அவருக்கு வரணும்ல. அது என்ன தேதியில இங்க நடக்குது? 27ங்களா? 10ஆம் தேதி. 10வது மாசமா? 9வது மாசம். இந்த மாசத்துலயா? 27. எந்த இடத்துல? தருமபுரி மாவட்டம் வள்ளலார் திடல். தருமபுரி மாவட்டம் வள்ளலார் திடல். சிறப்பு. நானும் வரேங்கய்யா, பார்க்கலாம். கட்டாயம் வரணும். நன்றி, உங்களை சந்தித்ததில் நன்றிங்க.